வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, -15ல் வேலை செய்த மாதிரி ஓப்பன் ஃபைபர் FTTH வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற பற்றின தொடர்ச்சியான வீடியோ தான் இது. சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ஒரு 1550 எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஹை RF அவுட்புட்டை வந்து எடுத்தோம். உங்களுக்கு இதை லைவாகவே செக் பண்ணி காட்டுதேன். இப்போ வந்து TCLோட வார மெயின் இன்புட்டை அப்படியே FTTHல வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ வருது அப்படின்னா 6137.9 MER வந்து வருது. இது அப்படியே இந்த எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டரில் கொடுக்கேன். இது வந்து 1550 வேவ்லென்த்தாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 1550 வேவ்லென்த்லாம் இருந்தாலும் நம்ம RF வந்து மேனுவலாக நம்ம கூட்ட முடியும். ஓகே, இப்போ இதிலிருந்து வார அவுட்புட் எடுத்து நான் அந்த FTTHல கொடுக்கேன். இப்போ எவ்வளோ வருதுன்னா 7337.9 MER வருது. கிட்டத்தட்ட 10 லெவல் பாயிண்ட் கிட்ட கூடி இருக்கு. இந்த 10 கூடுனது தான் -10ல் வேலை செய்த FTTHை -15 வரை வேலை செய்ய வைக்கி. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இந்த இன்புட்டத்துக்கே அந்த EDFல கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் போகிற எல்லா FTTHும் -12 வரை கூட வேலை செய்யும். சிம்பிளாக அதாவது உங்களுக்கு பேசிக்காக புரியுத மாதிரி சொல்லணும்னா, வார RF இன்புட்டை இதை வச்சு ஒரு 10 dB கூட வைக்க முடியும். 10 dB கூடும்போது எல்லா FTTHலையும் 10 dB ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ -8 9ல் வேலை செய்தது கூட -12 13 வரை ஈஸியாகவே வேலை செய்ய வைக்க முடியும். ஆனால் இதை வந்து ஃபீல்டில் போட்டு லைவாக நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணும்போது என்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தோம் அப்படின்னா, ஃபீல்டில் போடும்போது என்னென்னா, நீங்கள் நோடு ஏதாவது போட்டிருந்தீங்க, அதாவது ஃபுல்லாக இந்த மாதிரி FTTHாக போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது இடையில அங்கங்கே DC நோடு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரூமில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி 10 dB ஏற்றும் போது என்ன நடக்கு அப்படின்னா, நோடு வந்து ஓவராகிடுது. 100 110 dBக்கு மேலே போயிடுது. அப்போ நோடு கிடக்க ஏரியாவில் ஓடாது. அப்போ ஃபுல்லாக ஃபைபர் டு ஹோம் RFே இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டர் போட்டு 10 dB ஏற்றிக்கலாம். ஆனால் இது வந்து தேவை உள்ள இடத்துல மட்டும் என்ன பண்ணுது இல்லாமல், மற்றபடி தேவையில்லாமல் சும்மா இருக்க FTTHை நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டர் போட்டு மறுபடி கூட்டுறது வேஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டர் வந்து 4000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 8000 ரூபா 9000 ரூபா வரை கூட இருக்குது. ஸோ அதனால் அத்தியாவசியம் அப்படின்னா வேணால் நீங்கள் வேலை செய்ய வைக்கலாம். மற்றபடி லாங் ரன்னுக்கு இது வந்து அனாவசியமான செலவு தான் என்னை பொறுத்தவரை. மற்றபடி ஃபீல்டில் நான் போட்டு செக் பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே -12 13லலாம் வந்து நார்மலாகவே எந்த சேனலும் ஃப்ரீசிங் இல்லாமல் ஓடுது. ஆனால் நான் ஃபுல்லாக செக் பண்ணது வந்து ஓப்பன் ஃபைபர் FTTH தான். ஏற்கனவே ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஃபுல்லாக DBC கப்பில் DBC பேட்ச் கார்டு தான், EDFA WC போட்டிருக்கோம். அதில் செக் பண்ணதில் ரிசல்ட் வந்து உண்மையிலே எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டர் போட்டு இந்த மாதிரி RFஐ ஏற்றுறது மூலமாக நம்மளால் கட்டாயம் -14 வரை கன்ஃபார்மாக ஒர்க்கிங் வந்து ஆகுது ஓப்பன் ஃபைபர் FTTH. மற்ற பிராண்ட் வந்து நான் போட்டு செக் பண்ணல, ஏன்னா எல்லா வீட்லேயும் நான் அவ்வளோ வீட்டுக்கும் வேறு பிராண்டு போட்டு செக் பண்ண முடியாதுல்ல. அப்படிங்கிறனால ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க ஏரியாவில் தான் அது வந்து நான் ஏற்கனவே 0ல் கொடுத்துருந்தேன். நான் மேனுவலாக -12 வர மாதிரி ரூம்லேயே கப்ளரை போட்டு போகிற அவுட்புட்டை குறைச்சி அதுக்கு பிறகு கொடுத்துருந்தோம். கொடுத்ததுமே நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா 10 dB ஏறும்போது அது அதிக மைனஸில் கூட கட்டாயம் வேலை செய்யுது. ஸோ இது வந்து நடைமுறையில் சாத்தியமான ஒன்று தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது எப்படி வந்து -15ல் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு. -15ல் ஒர்க் பண்ண வைக்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான், அதுக்கு உள்ளே போகிற RF வந்து ஏற்றி கொடுத்துருந்தா EDFக்கு போகிற RF வந்து ஏற்றி கொடுக்கும்போது இந்த மாதிரி இது வந்து EDFக்கு முன்னே போடணும். போட்டு அதுக்கு போகிற இன்புட்டை நம்ம ஏற்றி கொடுக்கும்போது அதிலேருந்து போகிற எல்லா FTTHும் ஃபுல்லாக அப்படியே 10 dB ஏறிடுது. அதாவது 60 dB வர FTTHலாம் 70 72 dB வர கூட சாதாரணமாக ஏறுது. ஆனால் என்னென்னா ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் FTTH தான் இருக்கணும். அதுமாதிரி சிக்னல் வந்து நீங்கள் எந்த இதுக்கும் -2 -3க்கு மேலே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 0லாம் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 dB ஏறும்போது ஓவராகி MER 2 MER ட்ராப் ஆயிடுது. அதிக மைனஸில் ஏற்கனவே உங்களுக்கு மைனஸில் தான் எல்லா FTTHும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மேனுவலாக கூட்டிக்கலாம், ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி தான் நான் பண்ணேன். இதை யாரும் ஃபீல்டில் முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். ஆனால் நான் எதனால் இதை செக் பண்ணேன் அப்படின்னா, உண்மையிலே -15ல் வேலை செய்ய வைக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதாவது ஃபீல்டில் சாத்தியமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை ரெடி பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபீல்டில் சாத்தியம் தான். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்மிட்டர் போட்டு RFஐ ஏற்றும் போது கட்டாயம் ஃபீல்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட தான் செய்யுது. ஃபுல் FTTHாக இருந்தால் நம்ம செக் பண்ணது ஓப்பன் ஃபைபரில் ரன் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. இதை யூஸ் பண்ணி தான் நான் அன்றைக்கி ஃபுல்லாக கூட்டி
நம்மளால் -15 ஓட வைக்க முடிஞ்சது. ஓகே, மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.